திருப்பரங்குன்றத்தில் ஒரு முகம் அருளும் விருப்பங்கள் யாவும் விரைந்தே நடக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஒரு முகம் அருளும் விருப்பங்கள் யாவும் விரைந்தே நடக்கும். திருச்செந்தூரில் ஒரு முகம் அருளும் சூழ்ந்திடும் பகையை பேருடன் அறுக்கும். திருச்செந்தூரில் ஒரு முகம் அருளும் சூழ்ந்திடும் பகையை பேருடன் அறுக்கும். பழனி மலையில் ஒரு முகம் அருளும் பக்தர்கள் வாழ்வில் அதிசயம் நிகழும். சுவாமி மலையில் ஒரு முகம் அருளும் சுடரின இருளை போக்கி துலங்கும். தணிகை மலையில் ஒரு முகம் அருளும் தரணியின் இன்பம் அனைத்தையும் கொடுக்கும். பழமுதிர் சோலையில் ஒரு முகம் அருளும் நறுமண மலரென அறிவினை விரிக்கும். செந்தில் நாதா சிங்காரவேலா கந்தா கடம்பா காத்தருள் செய்வாய். செந்தில் நாதா சிங்காரவேலா கந்தா கடம்பா காத்தருள் செய்வாய். திருப்புகழ் விநாயகர் ஸ்துதி மாதிரி. கைத்தல நீரை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேயும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் பொய்ய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டமில் மலர்கொடு பணிவேனே உத்தமிழடைவினை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீர துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கரம் மனமருள் திருமால் மலர் கொடு பணிவே முருகாசரண வெற்றிவேல் முருகனுக்கு. முருகாச்சரணம். இப்போ அடியேன் திருப்புகழ் அன்பன் சென்னையில் இருக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி அடியேன் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். நம்ம கந்த சஷ்டி கவசம் தேவராய சுவாமிகள் எழுதினதை நாம் கேட்டிருக்கோம், பாடியிருக்கோம், பாராயணம் பண்ணியிருக்கோம். அடியேனும் அதை பாராயணம் பண்ணுறவன் தான். கந்த குரு கவசம் பாம்பன் சுவாமிகள் எழுதினது ஷண்முக கவசம். அந்த வரிசையில் நம்மளை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளை படைச்ச ஒருத்தன் நம்மளை அவனுடைய பாதுகாவலில் நாம் இருந்தோம்னா நம்ம சுகமாக ஆனந்தமாக இந்த உலக வாழ்க்கையை நம்ம ஜீவிப்போம். அதுதான் இந்த கவசங்களுடைய நோக்கம். ஸோ இந்த கவசம் நான் படித்து பார்த்தேன். அதில் அவ்வளவு ஒரு நுணுக்கமான செய்திகள், நல்ல தமிழ், எளிய தமிழ்,
நாகராஜன் ஐயாவுடைய படைப்பில் வந்திருக்கு. அதை அந்த குழந்தை தன்யஸ்ரீ கண்மணி ஐயாவுடைய இசையமைப்பில் மிகவும் நேர்த்தியாக வந்திருக்கு. அதில் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அந்த கணக்கு எப்படின்னா 192 லைன் வந்திருக்கு. அதில் 4 லைன் சேர்ந்தால் ஒரு ஸ்டான்ஸா. அது மாதிரி 48 ஸ்டான்ஸாக்கள் வந்திருக்கு. இந்த 48ங்கிறது என்ன கணக்கு? அது 48 தான் ஒரு மண்டலம். கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணால் ஒரு மண்டலம் ஸ்பெஷல் பூஜைகள் அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும். இந்த 48 எப்படி வந்தது? மனிதனுடைய வாழ்க்கை எதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொன்னால் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 நவக்கிரகங்கள். 27 12 நான் 27 12 39 ப்ளஸ் 9 48. ஸோ இந்த 48 ஒரு முக்கியமான ஒரு நம்பர். நானும் ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கணக்கு அடியனுக்கு எப்படியா தெரியாமல் போயிடுச்சு. அவர் தானே இதை படைப்பாளியே அவர் தான். பட் இருந்தால் கூட அவர் ஒரு ஆச்சரியம் செய்தி அப்படின்னு சொன்னார். அது கூட நாம் எதுக்கு எடுத்தாலும் 108 108ன்னு போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம அந்த 108 என்ன கணக்கு? அது கூட தமிழ் வருஷங்கள் 60. இந்த 48 அந்த 60 ஸ்கூட்டி பாருங்க 108 வந்துருச்சு. மனித ஜீவனமே இந்த 108க்குள்ளே தான் அடக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கணக்கு நம்ம பெரியவங்க பண்ணியிருப்பாங்க. அடியேன் திருப்புகழ் அன்பன் அதில் உள்ள ஒரு கணக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுன்னா, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். பாருங்க, நாள் அப்படின்னா சரி அமாவாசையில் இருந்து பௌர்ணமி வரைக்கும் 15 நாள். கணக்கு மறந்துடாதீங்க, கூட்டிகிட்டே வாங்க. 15 நாள். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். வினை நல்வினை தீவினை. ஸோ 15 2 17. வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். கோள் நட்சத்திரம். ஸோ அது 9. எத்தனை? 26. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். 1 26 1 27 வந்துருச்சா? இந்த 27 நம்மளை கஷ்டம் கொடுக்குறவங்கன்னு வச்சுங்களேன். அவனுங்கிட்ட இருந்து நம்மளை தப்பிக்கிறதுக்கு முருகன்கிட்ட 27 பரிகார ஆயுதங்கள்னு கூட சொல்லிக்கலாம் இருக்குது. அது என்னங்கிறத அடுத்த 2 ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும், இப்படி எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் 27 இருக்கும். அப்படிப்பட்ட கணக்குகளை எல்லாம் உள்ளடக்கிய அற்புதங்கள் தான் இந்த பாராயண பாடல்கள். அந்த வரிசையில் வந்தது தான் கந்தன் கவசம். ரொம்ப பிரமாதமாக ஐயா எழுதியிருக்காங்க. நான் அதை என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த காப்பு பார்த்தா அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. ஆனைமுகனே அன்னையே, பாகம் பகிர்ந்து கொடுத்தோனே, அடி தொழுது கந்தன் கவசம் பாடுகின்றேன், ஏர்மயில் வேலவா, அல்லல் கொடு நோய் ஊழ்வினை அணுகாமல் அருள்வாய் காப்பு. சிம்பிளாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இதில் விநாயக பெருமானை சொல்லும்போதே முருகப்பெருமானையும் கொண்டு வந்துட்டார். இது அருணகிரிநாதருடைய பாணி. அடலொருனே திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவரிகள் சென்று கண்டுகொண்டேன்,
வருவார் தலையில் தடபடன கும்பக்களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அருணகிரிநாதர் பாடுறது விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து பாடிட்டார் ஒரே பாட்டில். அந்த திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளவு ஒரு இணக்கமாக ரெண்டு இதையும் அவர் பேசுவார். அதை அந்த அந்த திருப்பூர் அந்த பாணியில் இந்த பாடல் வந்திருக்கு. அந்த கவசம்னு போகிறது பார்த்தீங்கன்னா, சரவண பவன் என்னும் மந்திரம் சொல்லி சண்முக வேலனை மனதினில் வேண்டி தொடங்கிரும் காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைத்திட முருகா அருள்வாய் போற்றி. நான் ஏன் பாடுறேன், ஏன்னா எதுக்கு முதல்ல விநாயகர் பாட்டு பாடின பிறகு முருகப்பெருமானையும் வணங்குறாரு. நான் எடுத்த எல்லா காரியத்திலையும் வெற்றியே கொடுக்கணும் முருகா அப்படிங்கிற ஒரு தொடக்கத்தில் இந்த கவசம் ஆரம்பிக்குது. அழகிய காலை நண்பகல் இரவு கந்தனின் அருளே பெறுவோம் தினமே அன்பெனும் மலரால் அவனடி போற்றி அறிவென்னும் சுடரினை போற்றுவாய் மனமே. மனத்துக்கு ஒரு அறிவுரை. நீ மனம்தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். மனம் நல்லா இருந்ததுன்னா எல்லா காரியமும் நல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அந்த மனத்தை செம்மப்படுத்துறதுக்காக வேண்டிய அருணகிரிநாதர் மனத்தை ரொம்ப சொல்வாய். கெடுவாய் மனனே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே. மனத்தை பற்றி சொல்கிற பாட்டு 3 பாட்டு கந்தர் அனுபூதியில் இருக்குது. அது மாதிரி இதுலேயும் சந்திரன் இந்திரன் சகலமும் போற்றும் சந்தன மார்பன் எங்கள் வேலன் சக்கரமே எனவே கற்றிடும் சக்கரமே எனவே சுற்றிடும் வாழ்வில் சங்கடம் தீர்ப்பான் சகலமும் தருவான். முருகப்பெருமான் அவனுடைய ஒரு இயற்கை சுவாபம், அவன் எல்லாருக்கும் கொடுப்பான். சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அதுக்கு பிறகு இந்த பாட்டுன்னு எழுதும்போது சரணம் பல்லவி அப்படின்னு சில அம்சங்கள் இருக்கும். அந்த வகையில் ஐயா செந்தில் நாதா சிங்கார வேலா கந்தா கடம்பா காத்தருள் செய்வாய் அப்படிங்கிறத ஒரு பல்லவியாக போட்டு இந்த பாட்டை இந்த அடிகள் பல இடங்களில் அந்த குழந்தை பாடுறதை நம்ம பார்ப்போம். அது அடியனும் கேட்கல, அதை மாத்திரம் படித்ததை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதுதான் இப்போ நான் இப்போ செய்யக்கூடிய வேலை. சரவண பொய்கை தாவரை மலரில் சங்கரன் நெற்றி நெருப்பன விழுந்தான் கார்த்திகை பெண்கள் கண்ணன வளர்ந்தான் கையில் வேலுடன் சூரனை வென்றான். கார்த்திகை பெண்களை நினைக்கும் போது இன்றைக்கி ஆடி கிருத்திகை, அதை நம்ம மறக்க மாட்டோம். அதை நினச்சிக்குவோம். நம்ம அதை கடலென பொங்கும் பெருஞ்சீனம் அழித்து உடல் பொருள் ஆவி உள்ளத்தை காப்பான் கடன் சுமை நீங்கி களிப்புடன் வாழ கந்தன் முருகன் கடம்பன் அருள்வான். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த கடன் அது பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது. அது நம்மெல்லாம் உணர்ந்திருக்கோம். அதெல்லாம் நீக்கி முருகப்பெருமான் நம்மளை காப்பான். 6 முகமும் அழகிய சிரிப்பும் அஞ்சன வெளியின் பொங்கிடும் அருளும் ஐம்புலன் காத்து ஆறுதல் தருமே வேலும் மயிலும் துணையாய் வருமே. இது கூட ஐயா கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கணும், வேலும் மயிலும் சேவலும் துணையாய் வருமேன்னு சொல்லணும்னுட்டு. ஏன்னா பாம்பன் சுவாமிகள் கூட வேலும் மயிலையும் தான் ஆராதனை பண்ணார். ஆனால் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வான்னு சொன்னார். ஸோ அதனால் காக்கிறதுல வேலுக்கு இணையா சேவலுக்கு அருணகிரிநாதர். ஏன் இந்த அருணகிரிநாதர் சொல்கிறேன்னா, நம்ம திருப்புகழ் சித்திர சபையில் இருக்கோம். இங்கே உங்களை சுற்றி மேலே சைடில் எல்லாமே திருப்புகழ் சித்திரங்கள் தான். அடியேன் திருப்புகழ் அன்பன், அதனால் மன்னிச்சுங்க இது. அப்போ அதுக்கு பிறகு திருமுருகாற்றுப்படையில் திருப்புகழில் முருகப்பெருமானுடைய 6 முகங்களை பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஆசிரியரும் 6 முகங்களை பற்றி சொல்கிறார். திருப்பரங்குன்றத்தில் 1 முகம் அருளும் விருப்பங்கள் யாவும் விரைந்தே நடக்கும். திருச்செந்தூரில் 1 முகம் அருளும் சூழ்ந்திடும் பகையை வேருடன் அறுக்கும். பழனிமலையில் 1 முகம் அருளும் பக்தர்கள் வாழ்வில் அதிசயம் நிகழும். அருணகிரிநாதர் சொல்வார், அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை வேலை அப்படிம்பார் அவர். ஸோ அன்பளவு அதிசயங்கள் அங்கே நடந்திருக்கு. வாக்கில் வந்திருக்குது, திருப்புகழும் அதுவும் சேர்ந்து வந்திருக்கு. அதிசயம் பழனிமலையில் 1 முகம் அருளும் பக்தர்கள் வாழ்வில் அதிசயம்
நிகழும். சுவாமி மலையில் ஒருமுகம் அருளும் சுடரென இருளை பேக்கி துலங்கும். தணிகை மலையில் ஒருமுகம் அருளும் தரணியில் இன்பம் அனைத்தையும் கொடுக்கும். பழமுதிர் சோலையில் ஒருமுகம் அருளும் நறுமண மலரென அறிவினை விரிக்கும். இது அந்த 6 முகங்கள். இப்போ நமக்கு நல்ல தெரிஞ்ச பாட்டு ஏறுமையில் ஏரிமிகம் விளையாடு முகம் ஒன்றுங்கிற பாட்டு, அந்த மாதிரி அது விட்டுருங்க, அடிப்பாட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல 6 முகத்துக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லார் நம்ம ஆசிரியர். 6 படை வீட்டில் அருள்கின்ற முகங்கள், அமுத மழையினை பொழியும் முகில்கள், தொழுதென பழிந்தால் துயரங்கள் விலகும், பழுதுகள் நீங்கி வாழ்க்கை துலங்கும். இந்த 6 முகத்தை பற்றி நாம் பாடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழுதுகள் எல்லாம் நீக்கப்படும். நெற்றியில் நீரும் புத்தியில் வேலும் தரித்தவர் வாழ்வில் பெருத்திடும் யோகம், நெஞ்சில் கந்தன் நினைப்பை வளர்த்திட அருகினில் வரவே அஞ்சிடும் பேய்கள். ஸோ பரம்பொருளை நாம் நினச்சி பாடு இருக்கும்போதோ தியானம் பண்ணும்போதோ மற்ற இந்த சின்ன சின்ன பேய்கள் வேதாளங்களுடைய கஷ்டங்கள் நம்மளை அண்டாது அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்கிறார். அலையும் மனது அடங்கிட வேண்டும், தீரா மோகம் தீர்த்திட வேண்டும், தீந்தமிழ் தந்த திருவே முருகா திருவருள் தந்து காத்திட வேண்டும். மனம் அடங்கணும். அதுக்கு தான் யோகம் 4 வகை சாலோக சாமீப சாரூப சாயுச்சிய இந்த மாதிரி யோக சாதனைகள்லாம் மனம் அடங்கணும். அந்த ஒரு வேண்டுதலில் இந்த இடத்துல வைக்கிறார். உச்சி பாதம் உந்தி உதிரம் உள்ளும் புறமும் உறுப்புகள் யாவும் வேதம் 4ஐயும் விளம்பிடும் முருகா நன்றாய் இயங்க நல்லருள் செய்வாய். ஒரு காப்புல முக்கியமாக என்ன இருக்கணும்னா, நம்ம உடலில் 206 எலும்புகள், தசைகள், நரம்புகள், இரத்தம் எல்லாமே நல்லபடி இயங்கணும். அதில் எதுலையாவது பழுது வந்தால் சீக்கு வரும். அந்த மாதிரி நிலையிலிருந்து முருகா எங்களை காப்பாற்று அப்படிங்கிறது. கொல்லும் கொடுநோய் பஞ்சம் பட்டினி இயல்பை மாற்றும் இயற்கை சீற்றம் காத்து கருப்பு அண்டா வண்ணம் காக்கும் காக்கும் கந்தவேல் காக்கும். இந்த வாக்கு இருக்கே கந்தசஷ்டி கவசத்தை ஞாபகப்படுத்துறது. ஸோ அதில் எல்லா அவயங்களையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா அவயங்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்லி அதை முருகப்பெருமானுடைய கைவேல் காக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் அந்த எண்ணங்களில் அந்த இதில் காக்கும் காக்கும் கந்தவேல் காக்கும்னு ஐயா இந்த ஸ்டான்ஸாக முடிக்கிறார். மேற்கொண்டு சீக்கு வந்ததுன்னா காய்ச்சம் காய்ச்சல் கருப்பான் அம்மை வாத பித்தம் சுபநோய் தீர்த்து உடலெனும் சோலையில் உயிரினும் மலரை வாழ்விக்கும் மருந்தே வடிவேல் முருகா முருகனை அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த சீக்கு இல்லாமல் நீக்கணும் வாழணும் அப்படின்னுட்டு. சூழும் பகைமையினை சுடர்வேல் தடுக்கும் வாழும் வழியினை வடிவேல் கொடுக்கும் பன்னீர் கரங்கள் பாய்ந்தனை காக்கும் பண்ணிய பாவத்தை பொடி பொடியாக்கும். அதோடைய வல்லமை முருகப்பெருமானுடைய வேலுக்கு உண்டு. வேல் அன்னை பராசக்தியின் வடிவம், வேல் சக்தியின் வடிவம். அது செய்யாத அதிசயம் கிடையாது. அடியார்களை காக்கும். அருணகிரிநாதர் இந்த வேலுடைய மகிமையை வேல்மயில் சேவல் விருத்தம் அப்படின்னு வேல்மயில் சேவலை பற்றி பாடியிருக்கிறார். அதே மாதிரி வேல் வகுப்பு அப்படின்னு ஒன்று பாடியிருக்கிறார். அதை அந்த பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா அதை சித்திரமாக வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. திருப்புகழ் சபையில், திருப்புகழ் சித்திர சபையில் திருப்புகழ் சித்திரங்கள் தான். அருணகிரியோட வாக்க அங்கே சித்திரமாக இருக்கும். உயிரால் உணர்ந்து அறியாதவையும் உணர்வால் விளங்க முடியாதவையும் உணர்த்திட செய்யும் அறிவின் சுடரே ஆறுமுகனே அருட்பெரும் வாழ்வே. முருகப்பெருமான் அறிவின் சுடர். அருணகிரிநாதர் சொல்வார், பரம்பொருள் எப்படிப்பட்டது? அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி. பரம்பொருள் எப்படிப்பட்டது? அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி. அப்படிப்பட்ட இதை நம்ம ஐயா அறிவின் சுடரே அப்படின்னு ஒரு வார்த்தையில் அடக்கிட்டார்.
நான் ஏன் சொல்கிறேன், அவர் மனசில் கந்தப்பெருமான் இருந்து கந்தப்பெருமானுக்கு உகந்த அந்த திருப்புகளை அவர் வாக்கா இங்கே கொடுத்துருக்கிறாருன்னு தான் அடியேன்னு நினைக்கிறேன். இப்படி நாம் பாடிக்கிட்டே போனால் இன்றைக்கி பூரா பாடிக்கிட்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் இந்த 48 ஸ்டான்ஸாவில் இருக்குது. தயவு செய்து இந்த இவ்வளத்தையும் சக்தியின் மகனே சண்முகவேலா, என்னால் இயலுவது எதுவும் இல்லை, நிற்பதும் நடப்பதும் நிகழ்வதும் நீயே, நிம்மதி தந்து என்னை காப்பதும் நீயே. சரணாகதி, டோட்டல் சரண்டர். அந்த ஒரு சரணாகதி நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நுனிநாக்கில் முருகாசரணம்னு சொன்னால் போகிறது, அந்த செயல்லையே நம்ம நடத்தையிலையும் அந்த இதை கடைபிடிக்கணும். அப்போந்தான் அந்த உண்மையான சரணாகதி நமக்கு கிடைக்கும். சிக்கலும் நீயே, தீர்வும் நீயே, கர்ம வினைப்படி விதிப்பதும் நீயே, நீயே கதியென நின்றவர் விதியை மாற்றினும் வல்லமை கொண்டான் குமரா. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் நாம் கஷ்டமான வார்த்தைகள் இருக்குமோ, அதற்கு நாம் ஏதாவது பொருள் சொல்லணுமோ அப்படின்னு பார்த்தா எளிமையிலும் எளிமை அந்த அளவில் நம்ம ஆனந்தமாக படைச்சி கொடுத்துருக்கிறாரு நம்ம ஐயா. அவருக்கு என்ன சொன்னாலும் தகும். ஆனால் திருப்புகழ் அதிகமாக நாங்கள் 2 பேரும் இப்போ கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் நான் அறிஞ்சது என்ன அப்படின்னா, அவரை அறியாமலே அருணகிரிநாதர் அவர் மகத்தில் போயிட்டார். அதில் ஒரு ஸ்டான்ஸால் அவர் சொல்கிறார், இதில் அருணகிரியும் அகத்திய முனியும் ஔவையும் குமர குருபரர் சுவாமியும் ஆதிசங்கரர் போகர் சித்தர்கள் அனைவரும் அருளிய அருட்பெரும் சுடரே, இவங்க எல்லாம் பாடப்பட்ட பாடல்களை பெற்ற முருகப்பெருமானே அப்படின்ட்டு அட்ரஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கை ஐயா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த புக்கை பற்றின அதில் இருக்கிற விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இதை நிறைய சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சொன்ன மாதிரி இதை பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது. எளிய முறையில் அழகிய தமிழில் அற்புதமாக எழுதி வச்சிருக்கிறார் ஐயா. அதை நான் அதுக்கு மேலே போகல. மேற்கொண்டு முத்து சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இந்த திருப்புகழ் சித்திர சபையுடைய பரம்பரை நிர்வாகி. இவங்களுடைய அப்பா அவர் தான் அந்த இதை ஆரம்பித்து வந்தவர். சந்திரநாராயண தீட்சிதர் 1937 வருஷம். அது அவர் சொல்லட்டும், நான் சொல்லலை. இந்த அளவுக்கு ஐயா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்களே, அதுக்கு நான் வணக்கம் வாழ்நாள் முழுவதும் வணங்கிக்கிட்டே இருப்பேன் ஐயா. முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இன்னும் நிறைய இந்த ஒவ்வொரு பாட்டுடைய மகிமை பற்றியும் பேச முடியும். அது முருகப்பெருமான் கூட்டி கொடுக்கட்டும். ஐயாவும் இந்த மாதிரி ரொம்ப நன்றி. இவங்களுக்கு 2-3 திருப்புகழ் பாடுறவங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ 2 பேர்கிட்ட கூப்பிட்டு அவர் ஒரு ஆள்தால் வர முடியல, ஐயா மாத்திரம் வந்தாங்க. அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே மாதிரி உங்களையும், அதே மாதிரி ஐயா எல்லாரையும் முருகப்பெருமான் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வைக்கணும். அதுக்கு அடியேன் பிரார்த்தனை பண்ணுவேன். முருகா சரணம். இப்போ ஐயா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. திருச்செஞ்சிலாண்டவனுக்கு எல்லாம் வல்ல திருச்செஞ்சிலாண்டவனுடைய திருவுருளாலே பெருமானுக்கு பிடித்த இந்த ஆடி மாதத்தில், அதுவும் ஆடி கிருத்திகை என்று இந்த ஒரு பெரிய அரும்பெரும் காரியத்தை செய்வதற்கு திருவருள் கூட்டி வச்சிருக்கிறது. நம்ம செய்யலை, அவன் செய்யறன்னு நாம் செஞ்சுக்கிறோம். அவ்வளோ. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், அருணகிரி பெருமானுடைய மறு அவதாரம் குருஜி ராகவன் அவர்கள். அருணகிரியாருடைய மறு அவதாரம் அவர் பாடினார்னா, திருப்புகழ் பாடினா அப்படியே
குற்றாலம் அருவியாற்றும் கண்ணிலிருந்து தார தாரையாற்றும் மனம் உருகி பாடுவார். நம்மளையும் உருக வச்சுடுவார். அவருடைய முக்கிய சீடர் என்று சொல்றதை விட அவருடைய அருமை குழந்தை ஐயப்பன் அவர்கள். அவருடைய குழந்தை இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் ஐயப்பன் மாமா ஐயப்பன் மாமா எல்லாரும் அப்படி ஒரு பாசம் அது ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுத்தது. எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டால், இந்த இடத்தினுடைய விரிவாக்கம் இருக்க இப்போ நினைச்சு பார்த்தாலும் ஆண்டவன் என்ன ஒரு அற்புதத்தை சாதித்தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் திருப்பூர் சபை கட்ட போகிறோம், டொனேஷன் கொடுக்கானே ஒரு 5000 10,000 ரூபா அவ்வளோதான் கொடுப்பாங்க. கோயில்னா கோடிக்கணக்கில் இந்த 300 கோடி ரூபாயில் திருப்பணி நடக்குது. ஒரு திருப்பூர் சபைன்னா அது இயற்கை. ஆனால் 1.25 கோடி ரூபா, 1 2 இல்லை 1.25 கோடி ரூபா செலவில் திருப்புகழ் சபை என்பதை விட இது திருப்புகழ் ஆலயமாகவே உருவாயிருக்கு. அப்போ அது யாருடைய செயல்? ஆண்டவனுடைய செயல். அந்த ஆண்டவனுடைய செயலை நடத்தி கொடுப்பதற்கு ஐயப்பன் ஐயா அவர்களை ஆண்டவன் கூட்டு விட்டான். என்றைக்குமே ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த மாதிரி அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். இதில் ஏதோ எங்களுடைய முதல்ல இங்கே வந்தாங்க பழைய திருப்பூர் சபை. அப்படி பார்க்குறப்போ அவர் தலையில் இந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காரை புதுசு புதுசு புதுசுன்னு கோவம் வந்தது. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு என்ன பண்ண, எங்கள் பெரியவா இந்த ஒரு திருப்பூர் சபையை கட்டி எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா வருமானம் இல்லை, அதனால் நான் என்ன செய்யணும், சரி கட்டி போடுவோம். சரியா, அப்போ அங்கே விரிசல் இருக்குது, இங்கே விரிசல் இருக்குது, இதை கட்டி போடுவோம். முழுசாகவே தட்டிடுவோம். முழுசாக தட்டுறதுன்னா இதுக்கு பண்ணுவோம். உங்களுக்கு என்ன கவலை? அதெல்லாம் ஆண்டவன் இருக்கா, நாங்கள் இருக்கா, நடத்திருக்கோம், நடத்தி சரி. அப்போ நான் சொல்லுவேன், ஐயா புதிதாக நிர்மாணம் பண்ணுறதுன்னா ஆண்டவன்கிட்ட உத்தரவு கேட்கணும், தேவ பிரச்சனை வச்சு கேட்கணும், கேட்டுருவோம். அப்படி தேவ பிரச்சனை வச்சு கேட்குறப்பத்தான் ஆண்டவன் ஒவ்வொன்றா சொன்னாரா பார்ப்போம். எனக்கு கேட்க கேட்க பிரமிப்பு. சுவாமி ஐயா அவர்கள் சொன்னாங்க, நானும் பிரச்சனை வச்சு பார்த்தேன், என்னென்னலாமோ சொல்றியே, வல்லப மகாகணபதி, மூலஸ்தானம், வள்ளி, தெய்வானு, பஞ்சரோக விக்கிரகம், சண்முகர், இத்தனையும் பண்ணு ஆண்டவன் பண்ணி கொடுத்தான். அடியார்களுடைய முயற்சி. இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், கடற்கரையாண்டியனுடைய திருக்கோயில் இருக்க ராஜாக்கள் கட்டலை. இப்போ மதுரை, சிதம்பரம் எல்லாம் ராஜாக்கள் கட்டி கொடுத்தா. ஆனால் இந்த திருக்கோயில் அடியார்கள் கட்டி கொடுத்தா. இப்பவும் அவர்களுடைய ஜீவ சமாதி இங்கே இருக்கு. காசிவாசி சாமி, மௌனசாமி, ஆறுமுகசாமி எல்லாம் அடியார்கள், சன்னியாசி. அடியார்கள் கட்டின கோயிலுக்கு தான் பவர் ஜாஸ்தி. என்னையா அப்படி சொல்றீங்க? இந்த தளத்தில் தானே அருணியர் பண்ணார். அரணார்க்கு அதீத பொருள் காட்டும் அதிபன், அரணார்க்கு அதீத பொருள் காட்டும் அதிபன், அடியார்க்கு எளிய பெருமான். அவனை சொன்னா கூட பொறுத்துக்குவான், அடியார்களை சொன்ன பொறுத்துக்கவே மாட்டான். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கடிக்கையிட நினைத்து அவர் குலத்தை முதலான கடையும் என கோர் துணையாக முன்னர். அடியார்கள் மேலே ஆண்டவனுக்கு அவ்வளோ ஒரு தனிப்பெருங்கருணை. அப்போ எத்தனையோ பேர்கள் வந்தா, நான் கட்டித்தாரேன், நீ கட்டித்தாரே, ஒன்றும் வேணாம் பாயா, என் பிள்ளைகள், என்னுடைய அடியார் குழந்தைகள்
அவள் கட்டி தருவான், அதான் எனக்கு வேணும் என்ன ஆண்டவன் தீர்மானித்தான். அடியார்கள் இதை கட்டி கொடுத்தான். அடியார்கள் கட்டி கொடுத்த இந்த திருப்பூர் ஆலயத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அங்கே எப்படி கடற்கரையாண்டியோ அதே மாதிரி இங்கே குளக்கரையாண்டி. அதில் இன்னொரு பெரிய அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த ஆண்டவனுடைய பிரதிஷ்டை நடந்தது. இது ஒரு அற்புதமான காரியம். என்ன அற்புதமான காரியம்? அதாவது 12 வருஷத்துக்கு ஒருக்க சுவாமிக்கு சாத்தியிருக்கக்கூடிய அஷ்டபந்தன அந்த மருந்து அபிஷேகம் ஆகி தேஞ்சிடும். அதை மறுபடியும் புதுப்பிப்போம், அஷ்டபந்தன கும்பாபிஷேகம். ஆனால் ஒரு விக்கிரகத்தை புதுசாக ஸ்தாபிக்கிறது என்பது அது ரொம்ப அரிய விஷயம். இந்த திருச்செந்தூர் தலத்தில் ரெண்டு தடவை நிகழ்ந்திருக்கு. என்ன, கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னால்னு நினைக்கிறேன். ஒரு உத்தேசமாக ஆண்டவன் கோயிலில் இப்போ விக்கிரகம் இருக்க, இந்த விக்கிரகத்துக்கு முந்தின விக்கிரகம் ஒன்று இருந்தது. ஒரு வைத்தவருக்காரர், எப்படா திருச்செந்தூருக்கு போ, முருகன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணு, அவன் தான் உன் வைத்தவரியை தெரித்து வைக்கணும். அவர் இருக்கிறப்போ இந்த மாதிரி அமைப்பில் அப்போ வெளிச்சம் கிடையாது, லைட் கிடையாது. என்ன நினைச்சாரோ தெரியல, நேரம் மூலஸ்தானத்தில் போய் முருகனை மூலவரை கட்டி முடிச்சுட்டான். முருகா முருகா முருகான்னு எங்கடவா பதறி பீத்து, அடே யாரோ போய் மூலவரை போய் கட்டி பிடிக்கிறான்னு அவனை பிடிச்ச ஆரம்பிச்சான். சுவாமி ஒருத்தர் மேலே ஆவேசமாகி, அவனை யாரும் தொடக்கூடாது, இதுதான் நடத்தக்கூடிய நாடகம், இது பார்த்துட்டே இருந்தோம். அவனை ஒன்று செய்ய மரியாதையாக வெளியில் நின்று விட்டுருங்க. அவருக்கு ஏன்னு கேட்டால், அவர் கெட்டி இழுத்ததில் சுவாமி 2 பின்னமாக உடஞ்சி போச்சு. எப்படி இருக்கும்? விட்டாச்சு. இப்போ சுவாமி 2 பின்னமாக இருக்கார். புதுசாக விக்கிரகம் வேணுமே. எல்லாரும் என்ன செய்யறதுன்னு இருக்கிறப்போ, ஒருத்தருடைய கனவுல ஆண்டவன் புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டாம், திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு பாறை இருக்கு, அதில் என்னுடைய இன்னொரு விக்கிரகம் இருக்கு, அடுத்துடுவா. அதாவது ஆண்டவன் 2 பேருக்கு கனவுல தோன்றி என்னுடைய விக்கிரகத்தை செய்யன்னு உத்தரவு பண்ணான். அதில் ஒருத்தருடைய விக்கிரகம் வந்துடுத்து. அப்போ 2வது விக்கிரகம் செஞ்ச அந்த சிற்பி என்னை செய்ய சொன்னே பிரதிஷ்டிக்க வரலையேன்னு, கவலைப்படாது, நீ செஞ்ச விக்கிரகம்தான் இந்த நிரந்தரமாக இருக்க போகுது, அதனால் நீ கவலையே பட வேண்டாம். இந்த விக்கிரகம் அங்கே இது ஒருத்தருடைய கனவுல தெரிஞ்சு எல்லாரும் அங்கே போய் பார்த்தா அந்த பாறையில் அப்படியே இருக்குது. அதான் குறுக்குத்தர சுப்பிரமணிய சுவாமி கோவில். அந்த பாறையிலேருந்து எடுத்ததுனால அதை இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த பாறையிலேயே வள்ளி தேவியார்னு முருகனை செஞ்சு நிற்க வச்சுருக்கிறாங்க. அங்கே இருந்து பல்லக்கில் ஆண்டவன் விக்கிரகத்தை வச்சு நடபவாடை வெடித்து, நடபவாடைன்னா இந்த பள்ளேரிக்கு சுவாமி போகிறப்போ பார்த்தா வெடிப்பு, அந்த மாதிரி 10ல் அங்கேருந்து இங்கே கொண்டு இதே அந்த முதல் படத்தில் இருக்காரு திருவாரியர். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி உங்கள் காலத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடந்தது, அது என்ன வெறியுது குழந்த, எனக்கு அப்போது ஒரு 7-8 வயசு இருக்கும், சரியாக ஞாபகம் இல்லை, பண்ணினா அவரை தான் தெரியும் இப்படி விட்டார். அதே மாதிரி அங்கே எப்படி விக்கிரகம் சரி, இப்போ விக்கிரகம் பின்னமாக போச்சு, புதுசாக செய்யணும்னு ஆண்டவன் உத்தரவும் கொடுத்தாச்சு.
விக்கிரகத்தை எடுக்கணும். அப்போ விக்கிரகத்தை எடுக்கணும்னா அதனுடைய சக்தியை கொண்டு ஆவாகனம் பண்ணணும். இப்பெல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியுடைய முடி சிரசுக்கும் ஏற்றாப்புல கும்பம் வச்சுருவான். தங்க குடமோ வெள்ளி குடமோ தெப்பையிலே கயிறு கட்டி இதில் மோதிரம் வச்சிருவு. இவன் உட்காந்து மந்திரம் சொல்கிறப்போ ஆண்டவனுடைய சக்தி அந்த மோதிரத்தில் அப்படியே கிருகிருன்னு இறங்கி குடத்தில் வந்து விழணும். எப்பேற்பட்ட காரியம். இப்போ எங்கே என்ன செய்யறான்? யாருக்கு அந்த சக்தி இருக்கு? எல்லாம் பண்ணியாச்சு. அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய நம்பூதிரி எப்பேற்பட்ட எஜவேத்தியும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு மந்திர சக்தியை வாங்கியவர் வந்தாச்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உள்ள போய் உட்காந்து அவர் மந்திரம் சொன்னார். மந்திரம் சொன்னால் ஒரு இஞ்சி கூட மோதிரம் அசையலை. அவருக்கு உபாசன சக்தி உண்டு. கண்ணை மூடிண்டு அப்படி பார்த்தா சுவாமி ஆறா இருக்க. பதறி போய் கண்டியை கீழே விட்டுட்டு மூலஸ்தானத்தை விட்டு கீழே எங்களை வேணா இருக்காள. என்ன சுவாமின்னார்? நாளில் யாராலையும் உங்கள் சுவாமியை ஆகர்ஷணம் பண்ண முடியாது. சுவாமி என்ன அப்படி சொல்றாரு? அவர் ஆறா நிற்கிறார் ஐயா, எப்படி பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுறது? உங்கள் பாடு உங்கள் சுவாமி பாடுன்னு வழியில் வந்து உட்காந்துட்டு வரணும். இது ஊருக்குள்ளே பரவுச்சு. இப்படி எப்படி அவ்வளோதான். ஆணும் பொண்ணும் கடலில் போய் குளித்து அப்போ ஆரம்பித்து தான் இந்த நமஸ்கார மந்திரம். என்னாச்சு? நமஸ்காரம் பண்ணுறப்போ பெண்கள் ஆண்கள் முருகா வந்துடும், முருகா வந்துடும், முருகா வந்துடும், முருகா வந்துடும். இவர் என்ன நினைச்சார்? யார் இந்த நம்பூதிரி உள்ளே போனார், ஆஜமனம் பண்ணார். கொஞ்சம் ஒரு வார்த்தை கூட சொல்ல ஒரு இறங்கி வந்து அப்படி பிரதிஷ்டை பண்ண மூர்த்தி. அதுக்கு அடுத்தாப்புல நம்முடைய காலத்தில் இந்த மூலவர் பிரதிஷ்டை இதை பார்க்க முடியாது. இதை காண கொடுத்து வைத்தவர்கள் ஆண்டவனுடைய பெரும் பாக்கியசாலிகள். பின்ன இந்த திருப்பூர் சபைக்கு நாங்கள் இவ்வளோ செய்யணும்னு ஆசைப்பட்டா இந்த இருக்கார என் குழந்தை, என் மாணவர்னு சொல்ல மாட்டேன், என் குழந்தை செல்ல பிள்ளை, இவ்வளோ செய்யணும்னு ஆசை. இந்த மைக்கு இதெல்லாம் இவர் தான் செஞ்சு கொடுத்தது. பின்ன ஆண்டவனுக்கு அந்த கிரீடம் சாத்திருக்க பார்த்தியாலோ அவர் செஞ்சு கொடுத்தார். இன்னும் என்னென்னமோ மனசில் வச்சிருக்காரு, எனக்கு என்ன தெரியும், அவருக்கும் இவருக்கும் தான் தெரியும். அப்படி இதில் இன்னைக்கு இந்த கவச்சத்தை ஆரம்பித்தார் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி. அதாவது சஷ்டி கவசம் 6 இருக்குது. 6 படவெட்டுக்கும் 6 கவசம் இருக்குது. அதில் நாம் சொல்லக்கூடியது திருச்செந்தூர் சஷ்டியை நோக்கி சரவண பவனார் சொல்கிறோமே, திருச்செந்தூர் இது. பின்ன சண்முக கவசம் அது உயிர்மெய்யெழுத்து, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக 30. பாம்பன் சுவாமிகள் எழுத்து. இன்னொன்று சேலம் கந்தாசிரமம் சாந்தானந்தா சுவாமிகள் கந்தகுரு கவசம். இதில் ரெக்கார்டில் வந்திருக்கிறது சஷ்டி கவசமும் கந்தகுரு கவசம் பண்ணோம். அதை பாடினவா ராஜேஸ்வரி அவா. இப்போ இந்த இதில் அழகா ரொம்ப பிரமாண்டமாக வந்து எளிய தமிழ், புரிஞ்சு கொள்ளக்கூடிய தமிழ். அதுவும் அந்த குழந்தை பாடுற பாட்டிருக்கே இப்போ பாருங்க, அப்படியே மனசு உருக்கிடுது. அப்படி நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் அருணகிரியார் சொன்ன மாதிரி செந்தில்நாதா சிங்கார வேலான்னு அந்த குழந்தை சொல்கிறப்போ நம்ம மனசு அப்படியே உருகிடுது. இந்த குழந்தை நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். சின்ன வயசு குழந்தை
இந்த ஒரு இது நமக்கு இந்த அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமை குழந்தை அவர்கள் இந்த விழாவை வைத்து பிரமாதமாக நடத்தி வந்திருக்கக்கூடிய ஐயா போன்ற அடியார்கள் எல்லாரும் செந்திலாண்டவனுடைய திருவிழாவில் சகல செல்வ யோகமிக்க பருவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறேன். சேத்திர செந்தியூர் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்னது மாதிரி இது நடந்தது எல்லாமே முருகன் திருவருள். ஐயாவை பற்றி சொல்லணும். ஐயா வந்து திருச்செந்தூர் முருகன் மேலே ஒரு பாடல் ஒன்று ஏற்கனவே நான் பாடினேன், காவடி சிந்து. அந்த காவடி சிந்து இசை மேலே உள்ள ஆர்வத்தில் அந்த ஒரு பாடல் ஒன்று நான் செஞ்சேன். அது என்ன பாடல்னாக்கி, செந்தூர் என்றொரு தேசம் அங்கு செந்தில் ஆண்டவர் வாசம்னு ஒரு பாடல். செந்தூர் என்றொரு தேசம் அங்கு செந்தில் ஆண்டவர் வாசம். செந்தூர் என்றொரு தேசம் அங்கு செந்தில் ஆண்டவர் வாசம். ஒப்பு இல்லை என சொல்லும்படி உலகை அவன் காத்தபடி நின்றான் என்னை கொண்டான். வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ணமயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ணமயிலுண்டு பயமில்லை குமரா. இந்த பாடல் வந்து கோவில் தரிசனம் யூடியூப் சேனலில் போட்டு அதை ஐயா கேட்டிருக்காங்க. கேட்டுக்கிட்டு ஐயா தொடர்பில் வந்தாங்க, எனக்கு மொபைல் ஃபோனில் தொடர்பு வந்தாங்க, பேசினேன். இது 2 முறை ஐயா என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஐயா கிட்டேருந்து ஃபோன், அவங்க ஃபோன் பண்ணுற நாள் வெள்ளிக்கிழமை, நீங்கள் திருச்செந்தூருக்கு என்றைக்கு வரீங்க, நீங்கள் வரேன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிறோம், இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன். ஐயா ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்களாம். எனக்கு ஐயா இன்னொரு வீடு இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாதப்போ நான் என்ன வச்சுட்டேன், முருகரே சொல்கிறேன் எனக்கு நீ என்னைக்கு வரா, நீ வந்தால் நாங்கள் இருக்கிற இல்லை கிளம்புறேன் அப்படின்னு ஐயா சொன்ன, முருகரே சொன்னதை நினச்சி வீட்டில் போய் சொன்னேன். அடுத்த நாள் கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். ஊர் வந்து எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, தாமரைக்குளம். வந்துட்டு அடுத்த நாளே வந்து முருகனை தரிசிக்க வந்தாச்சு. நான் வரும்போதே ஐயா சொல்கிறாங்க, கூட்டம் இல்லை, நீங்கள் போன உடனே தரிசிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு ஐயா நான் தரிசிக்கிறதுக்கு. போனேன், சாமியை கும்பிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ஐயாவை சந்திச்சுட்டு சென்னை போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயா பேசுகிறாங்க, பாடல் எழுதணும்னு சொல்லி. அப்புறம் அந்த அலையாடும் கடல் வரும்னுட்டு ஒரு பாடல், அதெல்லாம் ஐயாவை சந்தித்த பிறகு எழுதுனது. அப்படி இருக்கும்போது இந்த கவசத்தை எழுதி ஐயாவுக்கு அனுப்பினேன். ஐயா அனுப்பிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ நான் வந்து கந்தர் கவசம்னு பேர் வச்சுருந்தேன். கந்தர் வேண்டாம், அது கொஞ்சம் அந்நியமாக இருக்குது, கந்தன்னு மாற்றிக்குமான்னாங்க. சரிங்க ஐயா மாற்றிக்கலாம், கந்தன் கவசம் அப்படின்னு வச்சுட்டோம். எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. முடித்த பிறகு ஐயா சொன்னாங்க, இந்த செந்தூர் கந்தன் கவசம்னு இருக்கனால இந்த செந்தில் ஆண்டவர் சிங்காரவேல் இந்த 2 பேரும் உள்ள வரணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னாங்க. இது ஐயா எனக்கு சொல்கிறாங்க. அந்த செந்திலாதா சிங்கார வேலாங்கிற அந்த வரிகள் இருக்கு இல்லையா, இந்த வரிகள் எழுத காரணமாக இருந்தது ஐயா தான். ஏன்னா அந்த 2 சொல்ல ஐயா கொடுத்தாங்க எனக்கு, செந்தில்நாதர் சிங்காரவேல் இந்த 2 உள்ளே வந்தால் நல்லா இருக்கும் ஐயான்னு சொன்னோட தான். அப்போ செந்தில்நாதா சிங்காரவேலா கந்தா கடம்பா காத்தல் செய்வாங்கிறத வச்சு இது வந்து ஒரு 4 அடிக்கு ஒருக்கா வர்றது மாதிரி, ஒரு 6 அடிக்கு ஒருக்கா வர்றது மாதிரி செஞ்சோம். ஸோ இந்த யோசனையும் ஐயா கிட்ட இருந்து வந்தது. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது முருகன் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, நான் எந்த பிறவியில் இந்த புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியவே தெரியலை. ஐயா சொன்னாங்களே ஒரு கணக்கு, என்னோட சொன்னாங்க வந்து பார்க்கும்போது, ஐயாவை அன்னைக்கு தான் சந்திக்கிறேன், இந்த ஐயாவை நான் அன்னைக்கு தான் சந்திக்கிறேன். அதாவது நீங்கள்லாம் திருப்புகழ் தினம் ஓதுகிறவங்க, திருப்புகளை பாடி பாடி முருகனுடைய அருளை பரிபூரணமாக பெற்றவர்கள். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு தடவை கூட நான் முழுசாக திருப்புகழ் சொன்னதில்லை. திருப்புகழ் பாராயணம் பண்ணியோ அதில் பயணிச்சோ பழக்கம் இல்லை. முருகரை கும்பிடுவேன், எனக்கு பிடிச்ச தெய்வம் முருகர். அது சின்ன வயசுலேருந்து ஏன் பிடிச்சதுலாம் எனக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் முருகன் என்னை தேர்ந்தெடுத்தான். நம்ம ஆசை மட்டும்தான் பண்ணணும், தகுதியெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் கண்டுபிடிச்ச உண்மை, உங்களுக்கு ஆசை இருந்தால் அவன் அருள்வான். அந்த அருள் தான் இந்த பாடலாக வந்திருக்கு. இந்த பாடலை எழுதுறது பெருசு இல்லை, தினம் தினம் திருப்புகள் ஓதி அதனால் சிறப்பு பெற்ற இவர்கள் இந்த திருப்புகள் செய்யலை. இவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க திருப்புகள் சபையில் இந்த நூல் வெளியாகுது அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏற்பாடு பண்ணதெல்லாம் ஐயா, ஐயா முகத்துக்காக எல்லாரும் வந்தாங்க. அந்த முருகர் இந்த விழாவுக்கு எனக்கு ஐயாவை அறிமுகப்படுத்தி வச்சு, ஐயா மூலமாக இவங்க எல்லாரும் இங்கே வர வச்சு இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்காருன்னா திருவருள். இது எழுதினது நான் இல்லை, இது நிகழ்வது என்னால் இல்லை, எல்லாம் அவன். ஆனால் அதற்கு என்னையும் ஒரு கருவியாக இந்த முருகன் தந்திருக்கிறான் என்றால் அந்த புண்ணியம் என் பெற்றோர்கள் செய்த புண்ணியம், நான் யார் யார் பரம்பரை செய்த புண்ணியம் இது நிகழ்ந்திருக்கிறது, உங்களால் நிகழ்ந்திருக்கிறது, முருகன் நிகழ்த்தி இருக்கிறான். வணக்கம்.
மேடை பேச்சுறது இங்கேருந்து வந்த பேச்சு. முருகாச்சரணம். அனுபவம் பேசுறது, அது சொன்ன மாதிரி மூலாதாரத்திலிருந்து வந்த 6 ஆதாரங்களையும் தொட்டுக்கிட்டு வந்த பேச்சுன்னு சொல்லக்கூடாது, அது எண்ண அலைகள். அந்த அலைகள் வந்து சுத்த சத்தியம். இது யாரால் வந்தது? நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே போயிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அது முடிகிற இடம் செந்திலாண்டவனாக தான் இருக்கும், அதுக்கு மேலே கேள்வி இல்லை. ஸோ ஒரு அற்புதமான அனுபவம். ஐயா சொன்ன மாதிரி அடியேனுக்கும் ஐயாவுக்கும் பெரியவங்க நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்களே, அது பகவான் வந்து ஆட்களையெல்லாம் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான். சும்மா யாரோ எவரோ எல்லாம் இந்த கேட்டுக்குள்ளே நுழைய முடியாது, அவன் அனுமதி இருந்தால் தான் நுழைய முடியும். ஸோ அதே மாதிரி இந்த கூற்று வந்து பல இடங்களில் பலரும் இதே தான் சொல்லுவாங்க. பட் அதை நாம் உணர்கிறோம். அதான் இந்த கிறிஸ்டியானிட்டியில் அவங்க சொல்லுவாங்க, பைபிளில் ஒரு வாக்கு, கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படிம்பாங்க அவங்க. யூ டேஸ்ட் அண்ட் சி அப்படின்னு என்ன அர்த்தம்? நீயே அனுபவிச்சுப்பாரு. அந்த மாதிரி அனுபவ வாக்கு அவங்களோடது. அந்த குழந்தை என்ன பிரமாதமாக பாடியிருக்கா தெரியுமா? நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் எப்பவுமே பார்த்துருங்க. பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணுறது 2வது விஷயம். அட்லீஸ்ட்டு வாரத்தில் ஒரு நாளாவது டெய்லி அதை படிச்சிங்கன்னா அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு, அதில் ஒரு பகுதி எழுதினவங்களுக்கும் ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் உண்டு. ஸோ இவ்வளவு எதுக்கு அப்படின்னா பகவான்கிட்ட நம்ம சரணாகதி ஆயிடுறோம். அகலிகில்லேன் இறையும் அல்மேர் உரை மங்கை மார்பா நிகழில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கிழங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றும் இல்ல அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வாருடைய பாசுரம். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் சரணாகதியை பற்றி பேசுகிற ஒரு பாசுரம் இது. வேலுக்குடியை இதை பற்றி ரொம்ப விசேஷமாக பேசுவாங்க. அந்த சரணாகதி தத்துவம் நம்ம எல்லாருக்கும் வரணும். இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அனுபவித்தவங்க தான். இந்த அனுபவம் வந்து நானும் அனுபவிச்சிருக்கேன். திருப்புகழ் அன்பர்கள் இசை வழிபாடு நடந்ததுன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அங்கே இருப்பாங்க. அதுலேயும் இருக்கிறவங்களில் எல்லாரும் லேடிஸ் தான் இருப்பாங்க. இன்றைக்கி நடக்கிற ஒரு நிகழ்வு அது. இப்போ ஏன் அப்படின்னா என் குருநாதர்கிட்ட கேட்பேன், ஒரு காரியம் நடத்த முடியல அப்படின்னா, டேய் நீ சம்பளம் வாங்கி அதை என்ன பண்ணுற, நீ உன் மிஸ்ஸஸ்கிட்ட கொடுக்குற, அவங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி திருப்புகளும் அவங்கக்கிட்ட போயிடுச்சுன்னா அவங்க நல்ல யாருக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ கந்தன் கவசமும் உங்ககிட்ட வந்துருச்சு. நீங்கள் இதை யாருக்கு கொடுக்கணுமோ குடும்பத்தில் அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து சஷ்டி கவசம் அதுக்கு பிறகு சண்முக கவசம் மாதிரி கந்தன் கவசமும் விளங்கி அடியார்களுடைய இன்னல்களெல்லாம் தீர்க்கணும். என்ன அது இருக்குமோ இது எதுக்குன்னு கேட்கலாம். நீங்கள் ஒரு நம்ம வீட்டில் ஸ்வீட் பண்ணுறோம், பாயாசன்றோம், அல்வாங்கிறோம், லட்டுன்றோம், கேசரின்றோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இனிப்பு ஒன்றா இருந்தால் கூட அது வெவ்வேறு பெயர்களில் வரும்போது அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது. இது இயற்கையில் அனுபவித்ததை நாம் திருப்பவும் ஒரு தடவை அனுப்பி 4 நாள் 2 4ங்கிறது 1000 தடவை சொன்னாலும் அந்த உண்மை மாறாது, 1000 பேர் சொன்னாலும் உண்மை மாறாது. ஆனால் அதில் என்ன மாற்றம் அப்படின்னா அதில் ஒரு எளிமையான நடை. ஐயாவிட்ட ஒரு வார்த்தை கூட கஷ்டமான வார்த்தை கிடையாது. ஆனால் கருத்தை ஒப்பிடும்போது அது வந்து நமக்கு தெரிஞ்சது ஒன்று தான் அருணகிரிநாதரை பற்றி. அதுன்னு ஒவ்வொரு ஸ்டான்ஸாக பண்ணும்போதும் அருணகிரிநாதர்கிட்டேருந்து வரக்கூடிய அவருடைய எண்ணங்களும் இதில் பிரதிபலிக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் பேச மாட்டேன். அடுத்தால நம்ம அந்த குழந்தை பாடுறதை பார்க்கணும்.
ஐயா சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்த கோயில்களையெல்லாம் காட்டப்படுறாங்க. அதில் அது இதில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் குறைவாக இருக்கும்னு என்னமோ தெரியல. நீங்கள் வீட்டில் போய் இதில் இந்த இதில் கைபேசியில் அல்லது பெரிய லேப்டாப்பில் அல்லது பெரிய டிவியில் போட்டு நீங்கள் அனுபவிக்கணும். அந்த புண்ணியம் முதல்ல உங்களுக்கு, அதுக்கு பிறகு அதை உண்டாக்குனவங்களுக்கு, பாடினவங்களுக்கு, மியூசிக் வச்சவங்களுக்கு, ஐயாவுக்கு, இவ்வளோத்துக்கு நடக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. ஐயா முருகாச்சரணம் சகல செல்வை ஒரு பாட்டு ஒன்று இருப்பு. அந்த பாட்டை மொத்தம் சொல்கிறேன், பாட மாட்டேன், சொல்லிடுவேன். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடன் கசடன் மூடன் மட்டி பவவினையிலேயே ஜெனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலைமலையின் ஆதரவற்ற குமரோனே. கடகபய மீது மணியணி பொன் மாலை செச்சை கமழுமணமார் கடப்பம் அணிவோனே. தருணமிதையா, எங்களுக்கு உதவி புரிய தருணமிதையா, தருணமிதையா. மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும். அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திரியேரகத்தின் முருகோனே. அற்புதமான திருப்புகழ். அதை வந்து தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் ஒன்றும் சொல்லலை, பேச்சு இழுத்துக்கிட்டே போகிறது. நீங்கள் எல்லாரும் வாழ்க வளமுடன்.